வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இணைந்திருப்பவர் உலக நலத் தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள். ஐயா அவங்க எப்பவுமே கண்கள் மூடி அவர் அப்படியே அவருடைய சிந்தனை விளக்கம் ஆழ்ந்து அவர் பாடின அப்படியே பேசிட்டே இருப்பார். அது நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. நல்ல ஆழ்ந்த ஒரு சிந்தனை கொடுப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஐயா கொடுக்க போகும் தலைப்பு மூவகை காட்சிகள் அப்படின்ற அந்த தலைப்பில் தான் நமக்கு இன்னைக்கு சிந்தனை விளக்கம் கொடுக்க போகிறாங்க. மூவகை காட்சிகள், இது என்னென்ன காட்சிகள்னு நம்ம கேட்க ஆவலோடு இருக்கிறோம். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீண்ட நேரமாக தவம் இயற்றியிருக்கின்றோம். அங்கே ஒரு வேலை இருக்கின்றது. இப்போது வழக்கம் போல் ஒரு 7 நிமிடம் மௌனத்தில் தோய இருக்கின்றோம். மற்ற இடத்திலே ஏதேனும் ஒரு வேலை இருக்கின்றது. இப்போது எந்த வேலையுமே கிடையாது. அகத்திலே சும்மா இருப்பது. எந்த நிகழ்வு நடந்தாலும் சரி, எந்தவித பொறுப்பும் எடுத்துக்கொள்ளாமல் சும்மா இருப்பது, அதுதான் மௌனம். துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இறை சாதனை மார்க்க உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கின்றது. மனம் என்றால் அது அனைத்து உயிரிடத்திலே மனம் என்பது இருந்தால் கூட இந்த ஆறாவது அறிவு படைத்த 5 புலனை தாண்டி 6வது புலன் என்று சொல்லக்கூடிய அந்த 6வது அறிவு மனிதனிடத்திலே தான் இருக்கின்றது. பிரபஞ்சத்திலே கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் வலம் வந்து கொண்டிருக்கலாம். அவை ஒரு இயந்திர கதியாக மிக துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய மனதின் மூலமாகத்தான் இது அத்தனையும் தெரிந்து கொள்ள முடியும். அவைகளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மனித மனிதனிடத்திலே மனம் என்ற ஒரு அற்புதமான ஒன்றை படைத்து அதன் மூலம் அத்தனையும் ரசிக்கக்கூடிய தன்மை இயற்கை மனிதனிடத்திலே வைத்திருக்கின்றது. அந்த மனதை பற்றிய ஆராய்ச்சி எவ்வளவோ ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுத்தவெளிக்கு எப்படி எல்லையே கிடையாதோ, ஆதி அந்தம் கிடையாதோ, அதே போல மனிதனுடைய மனதுக்கும் அப்படித்தான். யாருக்கு யாருடைய மனதிலே எப்படி தோன்றுகின்றதோ அதை கொண்டு அறிவை கொண்டு முடிவு செய்து பேசுகின்றோம், கேட்கின்றோம், சிந்தனை செய்கின்றோம். ஆகவே அதை பற்றி ஆராய்ச்சி தொடர்ந்து போய்கொண்டேதான் இருக்கின்றது. அருள் தந்தை அவர்கள் கூறுவது சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நம்முடைய அறிவை கொண்டு யதார்த்தமாக சிந்தனை செய்ய வேண்டாம். நம்மிடத்திலே மனம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது. இரண்டையும் வைத்துக்கொண்டு யதார்த்தமாக வேற எதையுமே எதிர்பார்க்காம, வேற சக்திகளை எதிர்பார்க்காம, வேற நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இயல்பாக அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தோம் என்றால் நம்முடைய அறிவிற்கு பல்வேறு விளக்கங்கள் கிடைக்கும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக அனைத்தையுமே கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களும் மிக எளிமையாக வாழ்ந்திருக்கின்றார்கள். கற்பனையான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு யதார்த்தமான அணுகுமுறை என்பது எளிதானது, அறிவியல் பூர்வமானது, சிக்கல் இல்லாமல் இருப்பது. ஆகவே அந்த முறையிலே நம்முடைய மனதையும் அறிவையும் பயன்படுத்த வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திற்குமே மனம்தான் காரணமாக இருக்கின்றது. 1 to 5 வரை இருக்கக்கூடிய
ஓரறிவு தாவரத்திலிருந்து ஐந்தாவது அறிவாக இருக்கக்கூடிய விலங்குகள் வரை இயற்கையை அப்படியே தூய்க்கின்றன, அப்படியே ஏற்றுக்கொள்கின்றன. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மனிதனிடத்திலே ஆறாவது அறிவு என்று வரும்போது இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றும்போது, அந்த மாற்றி தூய்க்கும் போது இயற்கைக்கு முரண்படாமல் இயற்கையோடு இணைந்தது என்றால் அது இன்பமாயிருக்கும். எந்த இடத்திலே இயற்கையோடு முரண்படுகின்றோமோ அங்கே துன்பம் ஏற்படுகின்றது. இதை உணர வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டாம், தெரிந்து கொள்ள வேண்டாம். தெரிந்தாலும் புரிந்தாலும் அலட்சியமோ இருந்தாலும் பலன் கிடைக்காது. இது அறியாமல் இருந்தாலும் பலன் கிடைக்காது. தெரிந்தும் ஃபாலோ பண்ண முடியலைனாலும் பலன் கிடைக்காது. அப்போ எல்லாமே ஒரே ரகத்தில் தான் இருக்கிறாங்க. எதை பார்த்தாலும் சரி, எந்த பொருளை பார்த்தாலும் சரி, எதை நம்ம உணர்ந்தாலும் சரி, 5 புலன்கள் மூலமாக நாம் உணர்கின்றோம். அற்புதமாக அந்த இயற்கை 5 புலன்களை அமைத்திருக்கின்றது. அந்த புலன்கள் மூலமாக அந்த பதிவு மூளைக்கு சென்று பதிவாகி அதன் பிறகு மனதின் மூலமாக அறிவின் மூலமாக தெரிந்து கொள்கின்றது. ஒரு பசுவை பார்க்கின்றோம். பார்ப்பதற்கு பெரிய அளவிலே உருவமாக இருக்கின்றது. பார்க்கும்போது கண்களிலே வரும்போது அதனுடைய வெளியிலே பசு என்பது ஒரு கொசு போல இங்கே பதிவாகின்றது, மூளையிலே பதிவாகின்றது, கருமையத்திலே பதிவாகின்றது. காதால் கேட்கக்கூடிய இசை, நாக்கால் சுவைப்பது, இந்த தோல் மூலம் உணர்வது, 5 புலன்கள் மூலம் உணர்வது அத்துணையுமே மூளையில பதிந்து, உடல்ல பதிந்து, விரிவு சுருக்க பதிவாக பதிந்து, கருமையத்திலே பதிந்து, அதே போல இதன் மூலமாக செயல்களும் பதிந்து, அந்தந்த காலகட்டத்தில் அந்த கருமையம் அந்த சூழ்நிலையில மூளைக்கு எடுத்து காண்பித்து அதே போன்ற செயல்களை நாம் செய்கின்றோம். முதலாவதாக இருக்கக்கூடியது மனக்காட்சி. இந்த மூவகை காட்சியிலே முதலாவதாக இருக்கக்கூடியது புலன்காட்சி. புலன்காட்சி என்றால் புலன் மூலம் அதை பார்க்கணும். இது கண்ணாடி மாதிரி. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த புலனுக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. புலனை பொறுத்தவரை அங்க அப்படியே உண்மையாக இருக்கின்றது, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. என்ன இருக்கோ அதை அப்படியே காமிக்குது. புலன்காட்சி என்பது ஒரு நிர்வாண நிலையிலே இருக்கின்றது, எந்த ஆடையும் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு மலரை பார்க்கின்றோம், பார்த்த உடனே அது மலர். பார்த்த உடனேயே அந்த புலன்காட்சியில அந்த காட்சியை அப்படியே பார்க்கிறோம். என்ன இருக்கின்றதோ அதை அப்படியே கண்ணாடி போல் காண்பிக்கின்றது. சுவைக்கின்றோம், கேட்கின்றோம், முகர்கின்றோம், தொடு உணர்வில் உணர்கிறோம். இதே போல 5 புலன்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அது அத்துணையும் அப்படியே கண்ணாடி போல் காட்சி கிடைக்கின்றது. இதான் புலன்காட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மனக்காட்சி. புலன்காட்சி முடிந்ததுக்கு பிறகு அடுத்து மனக்காட்சி வருகிறது. புலன்கிறது அப்படியே அது காமிக்குது. மனக்காட்சி என்பது ஒரு மலரை பார்க்கிறோம் என்றால் இது மலர் என்று அந்த கருத்து மனதுக்கு அறிவுக்கு ஏற்பட்டு இது மலர் என்று காண்பிக்கிறது.
முதலாவதாக இருக்கக்கூடியதுல புலன்காட்சி அப்படியே கண்ணாடி மாதிரி காமிக்கிறது. அங்க எதுவுமே கிடையாது. அது நிர்வாண நிலையில் இருக்கின்றது. இந்த மனக்காட்சி என்பது ஒரு கருத்து போர்வைய அது மேல் போர்த்துகிறது. மரத்தை மரம் என்றும், மலரை மலர் என்றும், இது ரோஜா பூ என்றும், மல்லிகை பூ என்றும் ஏற்கனவே அதை சொல்லி வைத்தது, கேட்டது, பதிந்தது. இதை வைத்துக்கொண்டு இந்த மனக்காட்சி இதுதான் என்று காண்பிக்கின்றது. முதலாவது புலன்காட்சி, இரண்டாவது மனக்காட்சி, பொருள் என்று தெரியுது. இதில் கூட ஒரு ஒரு இடைவெளி ஏற்படுது. இடைவெளின்னா அதை பார்த்த உடனேயே பார்க்குது. அடுத்து ஒரு இடைவெளி, அடுத்து இந்த மனது இந்த பொருள் அப்படின்னு காமிக்குது. இதிலே சமயத்தில் ஒரு இடைவெளி இல்லாமல் கூட உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நண்பரை பார்க்கணும், ஒரு நண்பர் என்று தெரிகிறதுனா உடனடியாக ஒரு நண்பர்னு அதை தெரிஞ்சுக்குது. ரோட்டில் எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ மக்களை பார்க்கணும். ஃப்ரெண்டு வராரு, ஃப்ரெண்டை பார்த்தோன்னே இவர் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எப்படி இம்மீடியட்டாக அதில் இருக்கக்கூடிய நினைவு குறிப்புகளிலிருந்து எடுத்து இந்த மனம் வந்து தெரிந்து கொள்கின்றது. இந்த ரெண்டை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே கிடையாது. அனைத்தும் சரியாக இருக்கின்றன. இந்த மூன்றாவது இருக்குது பார்த்தீங்களா, முதல் காட்சி புலன்காட்சி, இரண்டாவது மனக்காட்சி, மூன்றாவது திரிபு காட்சி. திரிபு காட்சினா இந்த திரிபு காட்சியில தான் சிக்கலே ஏற்படுது. அது பார்த்தது, இது கருத்து சொன்னது. மூணாவது தான் இங்கே தான் பிரச்சனை என்ன ஆரம்பிக்குதுன்னா, இது திரிபு காட்சி என்பது அது உண்மையாகவே அப்படியே இருக்குது. ஆனால் இந்த பொருளையோ நபர்களையோ ஏதையோனும் பார்த்து ஏதோ நிகழ்வையோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த திரிபு காட்சி என்ற நிலையிலே என்ன ஆகுது, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, பிடித்தவர் பிடிக்காதவர் அப்படின்னு ஒரு பாகுபாடு ஏற்பட்டு விடுகின்றது. இந்த பாகுபாட்டின் காரணமாக தான் இந்த பிரச்சனையே, உலகத்தில் இருக்கிற பிரச்சனையே காரணமே இதுதான். இந்த வேறுபடுத்தி பார்க்கின்ற காரணத்தினால தான், வேறுபடுத்தி பார்க்கிறது மட்டும் இல்ல, அதை மனதிலே பற்றி பிடிக்கின்ற காரணத்தினால தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுகின்றது. இந்த திரிபு காட்சி எப்படி வேணாலும் நினைக்கும். நல்லவரை கெட்டவராக நினைக்கலாம், கெட்டவரை நல்லவராக நினைக்கலாம். உண்மையான நிலையை தெரியாது. ஏன்னா அதை திரிவுபடுத்து இருக்கிறத உண்மை நிலையை தெரிஞ்சுக்க முடியாம அது பிரித்து காட்டுவதனால அது திரிவு காட்சியாக இருக்கின்றது. உண்மையாவே மனம் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த திரிபு காட்சியில தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கணும். தனியாக துன்பம் என்பது கிடையாது. இன்பத்துடைய அளவு முறை மாறும்போது துன்பம் ஏற்படுது. தனியா துன்பம்னு எதுவுமே கிடையாது. இன்ப துன்பம் என்ன பிரிக்கலாம். ஆனா எந்த இடத்துல இன்பத்துடைய அளவு முறை மாறுதோ அங்கே துன்பம் ஏற்படுகின்றது. இதுதான் பேசிக். அந்த அளவு முறை தெரியுமா, தத்துவமா புரிந்து கொள்கின்றோம். அதை செயல்படுத்தும் போது இன்பத்துடைய உண்மையாகவே எப்போதுமே எல்லா இடத்துலையுமே இன்பம் இருக்கணும்னா அது அளவோடு முறையோடு அனுபவிக்கணும். எந்த இடத்துல அளவு முறை மாறுதோ அங்கே துன்பம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்ல, சமயத்திலே துன்பம் அதிகமானால் இன்பம் கிடைக்குது. என்னங்க, இன்பம் அதிகமானா துன்பம் வருது ரைட்டு, ஆனால் துன்பம் அதிகமானா எப்படி இன்பம் கிடைக்கும்? பசி ஏற்படுகின்றது, இது துன்பம். நம்ம உணவு கொடுக்கல, துன்பம் அதிகமாகுது. இன்னும் கொடுக்கல, இன்னும் அதிகமாகுது. இப்போது உணவு கொடுக்கின்றோம், கொடுத்தோன்னே என்ன நடக்கின்றது? இன்பம் ஏற்படுகின்றது. ஆக்சுவலாக இன்பம் கிடையாது, துன்பம் மறைந்து விட்டது. அதுதான் இன்பம். அப்ப அந்த துன்ப உணர்வு ஏற்படாம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இதை
தத்துவமாக தெரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையிலே அளவு முறை மாறாமல் இன்பத்தை அனுபவிக்க முடிகின்றதா? இதற்கு என்ன செய்யலாம்? எல்லாருமே துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். இன்பம் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். இன்பம் நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். துன்பம் வரக்கூடாது என்று நினைப்போம். துன்பம் வரக்கூடாது என்று நினைப்பது கூட மறைமுகமாக இன்பத்தை ஆதரிப்பது தான். மனிதனே எப்போதுமே இயற்கையாகவே இன்ப நாட்டத்திலே இருக்கின்றான். உண்மையாக பிறந்ததே இந்த பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் தெரிந்து கொண்டு இனிமையாக வாழ்வதற்கு தான் மனித பிறப்பை எடுத்ததே. அந்த சுத்த வெளியை தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட உருவம்தான் மனிதன் என்று ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். அவ பிறந்ததே இனிமையாக வாழ்வதற்கு தான். இந்த பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் தெரிந்து கொண்டு மிக இனிமையாக வாழ்க்கை நடத்துவதற்கு தான் பிறந்திருக்கிறோம். ஆனா என்னாச்சு? ஏன் இப்போது மனித குலம் முழுவதுமாக இந்த பிரச்சனை, சிக்கல், மனதிலே துன்பம், நோய், போர், பகை, அச்சம் போன்ற உணர்வுகள் மலிந்து கிடக்கின்றன? அதற்கு என்ன காரணம்? இந்த திரிபு காட்சியின் காரணமாக தான். இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய காரணம்தான், வேற எதுவுமே கிடையாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவா இருந்தாலும் சரி, அதாவது இந்த திரிபு காட்சியில தான் அஹ், 5 புலன்கள் மூலமாக இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த அனுபவிக்கிறதுல கூட ரொம்ப நுணுகி அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்படுது. இப்ப மாம்பழம், கொய்யாப்பழம், பழாப்பழம் மூன்றுமே பழ வகை, மூன்றுமே இனிக்கும். அந்த மூன்றுமே இனித்தால் கூட எந்த பழம் எந்த மாதிரி இனிக்குது அப்படின்னு அப்படியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இனிக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் பழாப்பழம் நினைத்த உடனே அதனுடைய தனி டேஸ்ட் வருது. அதை வெளியில சொல்ல முடியாது. இனிக்குன்னு ஒரே ஜெனரலாக சொல்ல முடியும், தனியாக சொல்ல முடியாது. மாம்பழம் அதனுடைய இனிப்பு நினைத்த உடனே அதனுடைய நினைக்கு வருது, ஆனால் வெளியில சொல்ல முடியாது. இதுபோல இந்த திரிபு காட்சியிலே சிறு வயதிலிருந்து வடிவம் எடுத்து எடுத்து பழகியிருக்கிற காரணத்தினாலே எப்போதும் அந்த திரிபு காட்சியிலே மனம் இருக்குது. இந்த மூன்றுமே ஒன்று பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரியல. கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தாதான் அந்த மனக்காட்சி, புலன்காட்சி, மனக்காட்சி தெரியுது. இல்லைன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை கொஞ்சம் புரிந்து கொண்டோம் என்றால் அப்போ அது அத்துணையுமே அந்த திரிபு காட்சியிலே வடிவமாக எடுத்து பழகி பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையிலே அது இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி அப்படின்னு அதை வேற பிரித்து பார்த்துக்கிட்டு வேற சிக்கலை ஏற்படுத்திக்குது. இதிலிருந்து மீள்வது எவ்வாறு? இந்த ரெண்டுல இருந்தால் பிரச்சனையே கிடையாது. மூன்றாவது திரிபு காட்சி போகாமல் இருந்தால் எப்படி இருக்குங்க? எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். ஆனால் என்ன தோணும், அந்த ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா மூணாவது இல்லைன்னா ஏதோ வாழ்க்கையே உப்பு சப்பு இல்லாத மாதிரி தோணும். ஆனால் நிச்சயமாக அது கிடையாது. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அது எந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறத அனுபவித்து பார்த்தா தெரியும். ஆனால் அதற்கு ஆசைப்படுகின்ற காரணத்தில் அது கிடைக்காது. ஏனென்றால் நம்முடைய இயல்பான நிலையே அந்த நிலையாக இருக்கின்றது. அந்த சுத்த வெளியே இந்த இடத்துல அறிவாக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்போ இயல்பான நிலையை அந்த நிலை தான். இந்த திரிபு காட்சியின் காரணமாக தான் இது கிடைக்கல. உண்மையாகவே துரியாதீத தவம் செய்கின்றோம் என்றால் இது வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தன்னுடைய மனதை கொண்டு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரியான முறையிலே துரியாதவம் செய்தோம் என்றால் அதனுடைய பயன் என்ன? சரியா நம்ம செய்திருக்கிறோமா, கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோமா, ஆழ்ந்து செல்லவில்லையா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? கண்டுபிடிக்கலாம். சுத்தவெளி அப்படிங்கிறது எப்படி இருக்கு?
அது அனைத்தையுமே கடந்தது, குணங்கள் அற்றது, புலன்களுக்கு எட்டாதது, மோன நிலையில் இருக்கின்றது, இருட்டாக இருக்கின்றது, ஒன்றுமில்லாத ஒன்றாக இருக்கின்றது. இந்த மனதை கொண்டு அசையக்கூடிய பொருளிலே நான் மனதை வைத்தோம்னா மனம் அசையக்கூடிய தன்மை கிடைக்கும். ஏன்னா எதை நினைக்கிறீங்களோ எதை பார்க்குறீங்களோ அதனுடைய தன்மை, அந்த இயல்போக்கை நீதி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதனுடைய தன்மை மனதுக்கு ஏற்படும். ஆடுகின்ற பொருள் மீது, அசைகின்ற பொருள் மீது மனதை வைத்தா இந்த மனதுக்கு அந்த மாதிரி தன்மை தான் ஏற்படும். அப்ப நம்ம எது மேல அதிகமாக மனது வைக்கிறோம்? பொருள்கள் மேல, நபர்கள் மேல தான் அதிகமாக வைக்கிறோம். அப்போ அது ரெண்டும் மாறக்கூடியது, அசையக்கூடியது. அப்போ இந்த மனதுக்கு அந்த தன்மை தான் கிடைக்கும். ஆனால் அந்த கோடானு கோடி சூரிய குடும்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சுத்த வெளி ஒன்றுமே இல்லாதது, ஆடாமல் இருக்கின்றது, அசையாமல் இருக்கின்றது, ஆதியும் இல்லாமல் இருக்கின்றது, அந்தமும் இல்லாமல் இருக்கின்றது. அது எப்போது தொடங்கியது சொல்ல முடியாது, எப்போ முடியும் தெரியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசாம அதனுடைய சரண்டர் ஆயிடணும். ரொம்பலாம் ஆராய்ச்சியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா சரண்டர் வேற வழி கிடையாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதிலே போய் மனதை வைத்தால் என்ன நடக்கும்? ஏன்னா அது குணங்களற்றது. அது நல்லது கெட்டது தெரியாது. நம்ம மனம் வேணா பிரிச்சு பார்க்கும், நல்லது கெட்டது. அங்கே நல்லது கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய செய்த செயலுக்கு விளைவாக தொக்கி நிற்கக்கூடியது அந்த இறைநிலை தான். அதனால் அதிகமாக அந்த இடத்திலே மனதை வைத்தோம் என்றால் அதனுடைய தன்மையின் காரணமாக விருப்பு வெறுப்பற்ற தன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மை நாமே செக் பண்ணிக்கணும். இன்னொரு ஆள் ஒழுங்கா துரியாயுதம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற வேலைக்கு போகவே கூடாது. அது நம்முடைய வேலை கிடையாது. நாம் சரியான முறையில் துரியாதீதம் பண்ணியிருக்கிறோமா? அதன் மூலமாக இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு கிடைத்திருக்கின்றதா? அனைத்துமே அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, விருப்பு வெறுப்பில்லாத தன்மை. ஏனென்றால் இந்த மனம் எப்போதும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனுடைய வேலையே அதுதான். அந்த திரிபு தான் ஜட்ஜ் பண்றது. புலன்காட்சி, மனக்காட்சியை விட இந்த திரிபு காட்சியில் தான் ஜட்ஜ் பண்றது. பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்றது, இவர் யார், எப்படி, என்ன, ஏது ஜட்ஜ் பண்றது. சாப்பிட்டோம்னா முன்னால எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது, எப்பவுமே பிரித்து பார்த்து அப்போ அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் அதனுடைய வேலையை ஜட்ஜ் பண்றது தான். அந்த பிரித்து பார்க்கல தான் அங்கே சிக்கலே ஏற்படுது. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டுனா இதுதான் கரெக்ட், இதுதான் உண்மை, யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அந்த பிடிவாதம் பிடித்து இருக்கக்கூடியதுதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. உண்மையாகவே சரியான முறையிலே துரியாதீத தவம் செய்து இருந்தால் நமக்கு அந்த நிலை அது எப்படி இருக்கின்றதோ அதே போல ஒரு விருப்பு வெறுப்பற்ற நிலையிலே நடுநிலையிலே இருந்தோம் என்றால் இன்ப துன்பத்திலே சிக்கிக்காம இருக்கலாம். ஆனால் யதார்த்த நிலையிலே அது நடைபெற நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. 4 குழந்தைங்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தாலும் சரி, அத்தனை பேரிடத்திலும் ஒரே விதமான பாசம் தான் செலுத்துவாங்க. ரைட்டு, இங்கே பாகுபாடு கிடையாது. ஆனால் மற்றவருடைய குழந்தைகள் மேல இதே போல அன்பு காமிக்க முடியுமான்னா காமிக்க முடியாது. இந்த இடத்துல வேறுபாடு வந்துடும். இதே போல எல்லா நிலையிலையுமே அந்த மாதிரி இந்த திரிபு காட்சியிலே மாறுதல் ஏற்பட்டு விடுகின்றது. அப்ப சரியான முறையில் துரியாதம் செய்யணும், தோய்ந்தணும், அதுல போகணும், அதுவா மாறணும். அதை போயிட்டு அந்த ஒரு 1% போய் அதை போய் டச் பண்ணிட்டா கூட அந்த அன்பு உணர்வு ஏற்படும் பார்த்தீங்களா? அது அறிந்தது சிவம்,
மலர்ந்தது அன்புன்னு சொல்லுவாங்க. அதை டச் பண்ணிட்டா கூட அந்த அன்பு ஊட்டு வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே அது ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை அது கிடைத்துவிடும். இது அத்தனையும் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அவங்கவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, எப்போது மாறுகின்றது, எப்போது அதை பிரித்து பார்க்குது, எப்போது விருப்பு வெறுப்பு காமிக்குது, எப்போது எப்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, இதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படி போராடுது, இந்த மாதிரி தியானம் பண்ணுறேன் இந்த மாதிரி உணர்வு வரக்கூடாது அப்படின்னு எப்படி போராடுது, அதை ஏற்கனவே ஏதாவது செய்து விட்டால் எப்படி குற்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னு எக்காச்சாக்காமா இதில் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு தீவிரவாதி இருக்கிறான். தீவிரவாதி திட்டமிட்டு ஃபோக்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய வேலையை வெடிகுண்டை வெடிக்க வைக்கணும்னா துல்லியமாக செய்கிறான். அவன் எல்லாம் வேற விருப்பு வெறுப்புலாம் அவன் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே நோக்கம்தான். என்ன அவன்கிட்ட இருக்கிற தன்மை அவனுக்கு ஒரு சேனல் மட்டும் மாற்றும். ஆனால் அந்த தீவிரவாதிக்கு உண்டானக்கூடிய இது இந்த ஆன்மீகவாதிகளுக்கு இருக்கணும். எப்படி அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மையும், அறிவால் விருந்து இருக்கக்கூடிய தன்மையும், எல்லாம் ஒன்றுதான் நினைக்கக்கூடிய தன்மையும், யதார்த்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஏன்னா அதை பிரித்து பார்க்கும் இன்ப துன்பம் இது அளவு கணக்கு மைண்டில் வந்து கணக்கு பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு செங்கல் கல்ல இடறி தடுமாறுறோம், வலிக்குது. வலிச்சவொடனே என்ன தோணுது, யார் யார் இங்கே நடக்கிற இடத்துல போய் செங்கல் கல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சாபம் கொடுக்குறோம். இதே காட்சி நடந்து போயிட்டுருக்குறோம், அங்கே ஒரு தங்க கட்டி இருக்குது, அது இடறி தடுமாறுறோம், இப்போதும் வலிக்குது, பார்த்தா தங்க கட்டி. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ வலி ஏதாவது தெரியுமா? தங்க கட்டியில் இடிச்சதுனால வலி இருக்கும். செங்கல் கட்டு செங்கக்கல்ல இடிச்சிட்டா வலிக்குது, யார் இங்கே போட்டாலும் திட்டுறோம். ஆனால் தங்க கட்டியில் இடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, வலிக்குமா? வலிக்குது. ஆனால் வலி இருக்குது, ஆனால் வலி தெரியறது கிடையாது. வேற யாரும் பார்க்கறதுக்குள்ள அந்த தங்க கட்டி எடுத்துக்கலாமான்னு தோணும். புலன் காட்சியில் ரெண்டையும் ஒன்றா அப்படி தான் காமிக்கும், அங்கே பிரிக்கிறது கிடையாது. மனது தான் காமிக்குது இது செங்கல் இது தங்கம்னு. அடுத்ததுல தான் வந்து செங்கல் என்ன வேல்யூ, தங்கம் என்ன வேல்யூ அப்படின்னு உடனடியாக கணக்கு பண்ணி உடனடியாக அது முடிவு எடுக்குது. இந்த சொல்லுவாங்கல்ல இந்த ஞானியர்கள் வந்து இந்த ஓட்டையும் செம்பொன்னையும் ஒக்கவே கருதுவர் அப்படின்னு. அவங்களுக்கு ஓடும் ஒன்று தான், தங்கமும் ஒன்று தான் அப்படின்னு. சரிங்க, இது பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நாம் நடைமுறையிலே எப்படி அந்த மாதிரி இருப்பது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது, பற்றி பிடிக்காமல் இருப்பது. புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு காரணம், சூப்பரா சொல்லிட்டார், ஒன்னே போதும். நிஜமாவே நிஜமாவே வந்து ஆசையில் நினைங்க துன்பத்துக்கு வேற எதுவும் கிடையாது சொல்லிட்டாரு. ஆனா ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசைப்படாமல் இருக்கணும் என்று நினைப்பதே ஒரு ஆசைதான். என்னதான் பண்றது? யார் எந்த ஆன்மீக அமைப்புல இருந்தாலும் சரி, ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவருடைய அமைப்பில் இருந்தாலும் சரி, எல்லாருடைய நோக்கம் நல்ல நிலையில உயர்ந்து மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதுதான். இதிலே இந்த காலகட்டத்திலே ஒரு அடிஷனலாக வேதாத்திரி மகரிஷி இவங்க சொன்னாங்க, அதே போல எதிர்பார்த்தோம்னா ஏமாற்றம் கிடைக்கும், எதிர்பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. யாராலும் எதிர்பார்க்காம இருக்க முடியுதா? சொல்லும்போது சொல்றாங்க, கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, குழந்தைகள் பெற்றோரிடத்திலே, பெற்றோர்கள் குழந்தையிடத்திலே வந்து எதிர்பார்க்காம இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். இதான் இயற்கை விதி, இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் ஏற்படும், அவ்வளோதான். எதிர்பார்க்காம இருங்க. முடியலன்னா இப்போ எதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும்.
எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறது கூட அது ஒரு இன்ப நாட்டம் தான். அப்புறம் என்னதான் செய்யறது? இந்த மாதிரி ஆர்வத்தோடு தாகத்தோடு அந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அதே போல வாழ வேண்டும் என்றால், இது ஒருத்தர், இது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1983 நடந்ததுங்க. ஒருத்தர் வேதாத்திரி மகரிஷிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, உங்களுடைய கருத்துக்களை நான் படிக்கிறேன், கேட்குறேன், மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை முறையும் சிறப்பாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்து கொண்டால் உங்களை மாதிரி ஆக முடியுமா எனக்கு என்று சந்தேகமா இருக்கின்றது. ஏன்னா உங்களை பார்த்தா மட்டும்தான் நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க. ஆனா மற்றவங்களாம் பார்த்தா அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியவில்லை. ஆகவே எனக்கு இதிலே சந்தேகம் ஏற்படுகின்றது. எப்படி நீங்கள் சொல்வதை நான் லைஃப்ல ஃபாலோ பண்றது? ஏன்னா நீங்க சொல்றத தவம் தர்சனம் எல்லாமே நடத்தணும் அப்படின்னாவே எனக்கு நம்பிக்கை வரணும். நீங்க மட்டும்தான் அது மாதிரி இருக்கிறீங்க. வேற யாரும் பார்த்தா அது மாதிரி இல்லை. அது மாதிரி இல்லைன்னா எனக்கு அப்படி நம்பிக்கை எப்படி ஏற்பட முடியும்? எப்படி நான் அதை ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்குறாரு. ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அதற்கு வேதாத்திரி மகர்ஷி அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் மட்டும் லெட்டர் என்ன போட்டிருக்காரு தெரியுங்களா? உங்களை மாதிரியே கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணி உங்களை மாதிரியே ஒருத்தர் இருந்தாருன்னா சொல்லுங்க, அவருடைய காலில நான் விழுந்து வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. மகரிஷி அவருக்கு பதில் எழுதுறாரு. இது போல இது மாதிரி இருந்தா இது மாதிரி நடந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே போல இந்த மாதிரி நபர் இருந்தா காமிங்க. இல்லை இல்லை, அந்த லெட்டரை கூட என்ன பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி இருக்கிறது காரணம் ஏற்கனவே நீங்க செய்த ஒரு முன்வினை பயன் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப மகரிஷி என்ன குறிப்பிட்டிருப்பாங்க, அப்படி பார்த்தா அது முன்முனை பயன்னா அப்ப நீங்க இந்த காலத்துல நல்ல காரியங்களை செய்யுங்க, இதனுடைய வினைப்பயனமா உங்களோட குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும். இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம யாராவது அது மாதிரி நடந்திருந்தாராலும் அவரை அவரை பத்தி சொல்லுங்க, நான் போய் அவரை கால் விழுந்து வணங்குறேன்னு சொல்றீங்க. அவருடைய விலாசத்தெல்லாம் நான் கொடுக்கணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. எப்போ சொன்னாங்க? 1983 அப்போ சொன்னாங்க. என்னுடைய அறிவிலே உயிரிலே கலந்து கொண்டு எத்தனையோ அன்பர்கள் உலகத்திலே ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக நல் விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு ஆழ்ந்த ஒரு ஏக்கத்தை, அந்த அறிவிலே முழுமை பெற வேண்டுங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனித சமுதாயத்தில் மாற்றத்தை கொடுக்கணும், உலக அமைதி வர வேண்டும் என்பதற்கான அந்த ஒரு அந்த ஒரு சர்வீஸ் மைண்டு, பேசிக்காக அந்த இறைநிலைய முழுமையை உணரணும் அப்படிங்கிறதும் அந்த பேசிக்காக சர்வீஸ் பண்ணணுங்கிறத மகரிஷி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரே ஒரு தனி மனிதன் மூலமாக, ஒரு தனி மகானின் மூலமாக உலகத்தில் கோடானு கோடி பேர் இதன் காரணமாகவே தங்களுடைய மனதிலே அமைதியை அமைதியோடு இருக்கின்றார்கள். குடும்பத்தை அமைதியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது மேலும் பெருகணும். அப்ப அந்த நிலையிலே செல்வதற்கு தடுமாறாமல் இருக்கணும், தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலையில் அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கை மகான்களை அனுப்பி வைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இயற்கை அவர்களை கருவியாக பயன்படுத்தி செயல்படுத்தியது. இதுல என்ன செய்யலாம்னா, எல்லா அமைப்புக்கும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன, எல்லாத்துக்குமே பொருந்தும்.
என்னை பொறுத்தவரை எனக்கு அதிகமாக தெரிந்தது உலக சமுதாய சேவா சங்கம் மணமக்களை அன்பர்கள் தான். அவர்களை நான் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேஸா மகரிஷி அவங்க வைத்திருக்கிறாங்க. இதனோடு அடிஷனலாக அடிஷனலாக ஒன்றை மட்டும் சேர்த்து கொண்டால் போதுமானது. இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு குடுவையில் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதில் எதை ஆட் பண்ண ஒரு சொட்டு ஆட் பண்ணால் அப்படியே கலர் மாறும். இன்னொரு சொட்டு விட்டீங்கன்னா வேற மாதிரி கலர் மாறும். அந்த மாதிரி இந்த காலகட்டத்திலே ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய கருத்துக்களை இதனோடு இணைத்து கொண்டோம் என்றால், அது புரிந்து விட்டது என்றால், இப்போது அருள் தந்தை அவர்கள் கண்ட கனவை அப்படியே நேரடியாக உலகத்துக்கு எடுத்து சொல்ல முடியும். அவர் சொன்ன திட்டத்தை செயல்படுத்த முடியும். உலக சமாதானம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், வந்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், எப்படி திட்டங்கள் தீட்ட வேண்டும், உலகம் முழுவதும் எப்படி ஒரே மாதிரியா இருக்கும், எப்படி ஓருலக கூட்டாட்சி அமையும் என்பதை அப்படியே இவருடைய இதை கொண்டு வர முடியும். அவர் இதுவரை என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே முழுமையாக செயல்படுத்த முடியும். இதை இதையே ஃபாலோ பண்ண முடியும், ஆனால் லேட் ஆகலாம். ஆனால் இயற்கை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்குது. இந்த அமைப்பு மட்டும் இல்லை, இந்த குரு மட்டும் இல்லை, உலகம் முழுதும் எத்தனையோ விதமான குருமாரில், எத்தனையோ விதமான ஆன்மீக அமைப்பில், எத்தனையோ விதமான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்கு. அப்ப நாம இதனோடு ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய கருத்தை கொஞ்சம் அப்படியே புரிந்து கொண்டோம் என்றால், இதுதான் இதுதான் முக்கியமானது, இதை விட வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இல்லாம ஒரு திறந்த மனதோடு வேதாத்திரி மகரிஷி அவர்களை பொறுத்தவரை அப்போதே சொல்லியிருக்கின்றார், இந்த பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் துல்லியமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆன்மீக அமைப்பிலே நல்ல நிலை வருவதற்கு எனக்கு பின்னால் வருவர்கள் இதை விட அதிகமாக கூட சொல்வதற்கு வருவார்கள். இந்த இடத்திலே எது வேண்டுமோ அந்த சூழ்நிலையில் எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு, எது பொருத்தமில்லை அதை விட்டு விட்டு தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலே இந்த மடத்தை பற்றி சொன்னப்போ மகரிஷி இவங்க சொல்லுவாங்க, ஒரு மடம் இருக்குன்னா ஒரு ரூல் இருக்கு, இந்த ரூலுக்கு மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது. அப்படியே அந்த தோற்றுவித்தவர் அந்த காலத்தில் அது சொன்னார், அதை விட மாறக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்ப நம்முடைய நோக்கம் உலக அமைதி, உலக சமாதானம் அப்படின்னு இருந்தா, நம்முடைய அறிவு முழுமையாக வேண்டும் என்றால், நம்முடைய இயல்பான நிலை ஞான நிலை தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம் என்றால், இப்ப மற்றவரை விட, அதாவது எனக்கு தெரிந்து நான் சொல்றேன், எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்கலாம். என்னை பொறுத்தவரை வேதாத்திரி மகர்ஷியுடைய சீடர்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இது புரிந்து விடுகின்றது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஸா ஒரு ஒரு ஏக்கத்தையும் தாக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஏற்கனவே இந்த மௌனத்துல பார்த்தீங்கன்னா மகரிஷி 84 85 ஆழியார்ல உலக அமைதிக்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதம் மௌனத்திலே இருப்பார். ஆயிரக்கணக்கான நண்பர்கள் அந்த மௌனத்திலே கலந்து கொண்டிருப்பார்கள். மௌனத்திலே இருந்து உண்மையாகவே அந்த மௌன நிலை என்பது அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்ரீ பகவத்தையா சொன்னது புரிந்திருக்கும். ஆனால் இது மாதிரி தனியாக எடுத்து சொல்லலை. அதாவது அந்த மௌனத்தில் இருக்கும்போது எல்லாமே அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த நினைவுகள், உணர்ச்சிகள் நாம நினைத்து கொண்டு வருவது கிடையாது, தானாக வருகின்றன. நமக்கு கட்டுப்பாட்டில் அது கிடையாதுங்க. எப்படி வேணா வரலாம், எந்த மாதிரி வேணா வரலாம். சாதாரணமாக இந்த நடைமுறை வாழ்க்கையிலே, யதார்த்த வாழ்க்கையிலே இதை அனுபவித்து கொண்டு குடும்ப வாழ்க்கை, ஆஃபீஸ் வாழ்க்கை, பிஸ்னஸ்ன்னு இந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே அந்த பொண்ணுக்கு வேலை இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால அது எதுவுமே தெரியாது. ஆனால் மௌனத்தில் வேற வேலையே கிடையாது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும்போது அங்கேருந்து உள்ளேருந்து என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது தெரியும். சாதாரணமாக ஒரு கடை நடத்துகிறாங்க, பேங்க் நடத்துகிறாங்கன்னா வருடக்கணக்கில்
ஒரு இந்த வருடத்துல என்ன லாபம் நஷ்டம் என்ன டிரான்சாக்ஷன் பார்த்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. சாதாரண நிறுவனங்களே இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இத்தனை நாள் நம்ம பிறந்து வாழ்ந்துருக்கிறோமா, நம்ம ஏதாவது நம்முடைய லாப நஷ்ட கணக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும்னா நம்ம எடுத்து பார்ப்பதே கிடையாது. அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த மௌனம். மௌனத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இடத்துல எக்கச்சக்கமாக வரலாம், என்ன வேணால் வரலாங்க. ஆனால் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. அது என்னவென்றால் அது அத்தனையும் வெளியே செல்கின்றது. இந்த திரிபு காட்சியாக எடுத்து வைத்து என்னென்னலாம் அடக்கி வச்சிருமோ அது அத்தனையும் அப்படியே வெளியே போய் கொண்டிருக்கின்றது. அது வெளியே போகணும்னு நினைக்கணும், புரிஞ்சுக்கணும். இது ஏன் எனக்கு வருது அப்படின்னு கஷ்டப்பட்டு இன்னும் ரொம்ப போராடணும்னா அந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிடும். அதனால எது வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், எந்த உணர்வு வேணாலும் வரட்டும், அதை பற்றி கவலையே கிடையாது. எந்த மாதிரி உணர்வாக இருந்தாலும் சரி, அதை சீரமைக்க தேவையில்லை. அது தன்னைத்தானே சீரமைத்து கொண்டு விடும். ஒரு இடத்துல தேக்கம் இருந்தாதான் அந்த இடத்துல சிக்கல். அந்த திரிபு காட்சியை வைத்து பிடித்து வைக்கிறனால தான் பிரச்சனை. இல்லைன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக ரொம்ப யதார்த்தமாக நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. தற்சோதனை என்றால் அந்த தற்சோதனையை புற செயலுக்கு தான் பயன்படுத்திக்கணும். 5 வகை இருக்குது அப்படின்னா புற செயலை வெற்றிகரமாக செய்வதற்கு, நல்ல செயலை செய்வதற்கு, யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பதற்கு, துன்பப்படக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கு இந்த 5 வித தற்சோதனையை பயன்படுத்திக்கலாம். தற்சோதனை இந்த 5 மட்டும் அடக்கக்கூடாது. நம்ம என்ன ஆய்வு செய்து பார்க்கணும், சுயமா சிந்தனை பண்ணி பார்க்கணும், யதார்த்தமா சிந்தனை பண்ணணும், அதை புரிந்து கொள்ளணும். கற்பனையாக வேற யாரும் செய்வாங்க எதுக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது, அது நடக்கும்னு பார்த்துட்டு இருக்குது, நாளைக்கு நடக்கும், எப்பயாவது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூடாது. இதே மாதிரி தியானம் பண்ண எப்பயாவது நடக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அப்படி நினைச்சா நாளைக்குன்னா நாளைக்கு போயிட்டே இருக்கும். இந்த நேரத்திலே, இந்த நிலையிலே, இந்த மனநிலையிலே நாம் எப்படி இருக்கின்றோம், இதுதான் ஒரு இறுதியான நிலை. மன உணர்வுகளை இப்போதும் நாம் இருக்கக்கூடியது தான் இறுதியான நிலை. நம்முடைய மன உணர்வுகள் அப்படியே பிரவாகமா போயிட்டு இருக்கணும். அதை தேக்கி பிடிக்கவே கூடாது, அதை பற்றி பிடிக்க கூடாது. பிரவாகமா ஓடக்கூடியதான் இறுதி நிலை. இதற்கு அடுத்த நிலை என்று எந்த நிலையுமே கிடையாது. இதுதான் இறுதியான நிலை. இதை அப்படியே கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா வேதாத்திரி மற்ற சீடர்கள் எல்லாம் அப்படியே சூப்பராயிரும், அற்புதமாயிரும். இவங்களுக்கு இருக்கிற அந்த செயல் திட்டத்துக்கும் செயலுக்கும் புறத்துல பாட்டுக்கு செய்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு அகத்துல வேலையே கிடையாது, எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா சரி செய்ய வேண்டிய வேலையுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அது அதாவது அந்த மன உணர்வுகள் தானாக தோன்றிங்கன்னா தானாக தோன்றி மறைந்து விடுங்கன்னா அங்கே நமக்கு வேலையே கிடையாது. அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்தோம் என்றால் சிக்கலாகி விடுகின்றது, மேலும் போராட்டமாகி விடுகின்றது. அதே தவறு செய்தாலும் குற்ற உணர்வு வருது, குற்ற உணர்வு தோணக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் வருங்க. இதுக்கு நேரம் சரியா போயிடும். நம்முடைய 75% எனர்ஜி இதை அகத்தை சரி பண்றதுக்கே போயிடுது. புறத்துல அங்க செய்யறதுக்கு எனர்ஜியை பார்த்தல. இந்த அகத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, அந்த ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, நடைமுறை வாழ்க்கையில யதார்த்த வாழ்க்கையில செய்ய வேண்டிய செயல் நமக்கு, நம்முடைய மனதுக்கு, நம்முடைய உடலுக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வீட்டிற்கு, நம்ம ஊருக்கு, நாட்டுக்கு அப்படின்னு செய்ய வேண்டிய வேலையில் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. அவ்வளோ வேலை கிடக்குதுங்க. யாருமே அந்த வேலையை பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை. நம்ம இந்த அறிந்தோர் இதை புரிந்துகிட்டவங்க நாம பொறுப்பெடுத்து அதை சரியான முறையில் செயல்படுத்தணும். அந்த என்ன மாதிரி உலக சமூகம் திட்டம் போட்டால் அந்த திட்டத்தை நாம தான் செயல்படுத்தணும். அதற்கு இந்த ஒன்றை மட்டும் பயன்படுத்தணும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிச்சு, தத்துவம் தெரிஞ்சிச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சிச்சு, சுத்தவழி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, பரிணாம வளர்ச்சி தெரிஞ்சிருச்சு, உயிரின பரிணாமம் தெரிஞ்சிருச்சு, எதுக்கு வந்தோன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ போராட்டமே இல்லாமல் ஜாலியாக தியானம் பண்ணால் கூட ஜாலியாக தியானம் பண்ணணும். பரவாயில்ல, இந்த மௌனம் இருந்து பழகி எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் சரி, நாம் ஒன்றுமே செய்யலைன்னா அது ஓடி போகிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதன் காரணமாக தியானம் பண்ணும்போது எத்தனை விதமான எண்ணங்கள், எப்படியான எண்ணங்கள் மோதினாலும் சரி, அதை நிலைகுலையாமல் தியானம் பண்ணணும். அந்த தியான நுட்பம்தான் புற செயல்களை வெற்றிகரமாக அமைக்க தெரியும். ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கும் தியானம் செய்தவன் செய்த செயலுக்கு நிச்சயமாக வித்தியாசம் இருக்கு. இங்கே அறிவு நுட்பத்தோடு குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய வல்லமை இருக்கின்றது. அதனால
மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே நாம் செய்ய தேவையில்லை. தானாகவே சரியாகிறோம். இயற்கை தான் இந்த இடத்திலே உயிராக, அறிவாக, மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இயற்கையவே தன்னைத்தானே அந்த மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அதுகிட்ட போய் நம்ம இயற்கை எடுத்து போராட முடியாது. தானாகவே தூய்மை ஆயிரும். நாம் தான் அதை சரி செய்கிறேன் அப்படின்னு அந்த தன்முனைப்போடு அந்த திரிபு காட்சியிலே போய் அதை சரி செய்ய முயற்சி பண்ணும்போது எப்பவுமே முடியவே முடியாது. இது கடினமே கிடையாது. இந்த ஒரு சாதாரணமான மிக எளிமையான புரிதல் நீங்க மட்டும் விட்டு பாருங்க. அத அகத்தை பொறுத்தவரை அது சாக்கடையான எண்ணம் இருந்தாலும் சரி, தெய்வீகமான எண்ணமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது எக்கேடு கட்டாலும் சரி, அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்து புரிந்து கொண்டு பாருங்க. மனம் வேற டைமென்ஷனுக்கு, வேற பரிமாணத்துக்கு போயிருங்க. வேதாத்திரி மகரிஷி கனவை நினைவேற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, அந்த புத்தருக்கு ஏற்பட்ட அந்த வெறுமையான மனம் போல இந்த புரிதல் காரணமாக அந்த வெறுமையான மனம் நமக்கு கிடைத்துவிடும். அங்க வேலையே கிடையாது. அந்த வேற டைமென்ஷனுக்கு போன மனம் எப்படி இயங்குன்னு சொல்றீங்க? அந்த வேதாத்திரி மகரிஷி என்ன சொன்னாரோ, மன வழக்கறிஞனுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே இயல்பாக ஆயிரும். இப்ப கடமையை மிக சிறப்பாக செய்யணும். கடமையில் வாழ்வோர் கடவுளை நாடுவோர், கடவுளை அறிந்தோர் கடமையில் வாழ்வார். இப்போ கடமையை மிக சிறப்பாக செஞ்சாவே கடவுளை அறிந்த மாதிரி தானே. அப்போ சிறப்பாக கடமையை செய்யலாமே. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். அதான் மிக முக்கியம். அங்கே கூட எதிர்பார்ப்பு கூடாது. நான் பாட்டுக்கு நிஷ்காமிய கர்வ போல செய்துக்கிட்டே வேண்டியதாங்க. அந்த மாதிரி நபர்கள் மூலம் தான் நம்முடைய உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இது சாதாரணமான காரியம், அதாவது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அதை அதை அப்படியே உணரணுங்க. எப்படிங்க அந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்பது அப்படியே அதை அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத உணரணும். அவர் எந்த அளவுக்கு அந்த உலக சமாதானம் ஏங்கினார்னு அவரோட போய் பார்த்து அந்த உயிர்களை பெற்றாதான் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால நாம் யதார்த்தமாக மனதையும் அறிவையும் கொண்டு சிந்தனை செய்தாலே போதுமானது, புரிந்து கொண்டாலே போதுமானது. எதுவுமே ஞாபகம் வச்சு கூட தேவையில்லை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஞாபகம் கூட வச்சுக்க தேவையில்லை. ஒரு தடவை புரிந்து விட்டதால் புரிந்து விட்டது தான். ஞாபகம் வச்சு தேவையில்லை. அது இயல்பாகவே மாறிவிடும். நிறைவாக அந்த போர் இல்லாத நல்லுலகம் வேண்டுமென்றால் தனி மனிதன் மூலம்தான். இந்த தனி மனிதர்கள் மூலமாக, இந்த திரிபு காட்சியின் மூலமாக வன்முறை, வஞ்சம், இன்னும் என்னென்ன வேண்டாத உணர்வுகள் இருக்கின்றதோ அந்த பற்றி பிடித்திருக்கின்ற காரணத்தினாலே, அதனோடு போராடுவதன் காரணத்தினாலே, இது வேணான்னு இருந்தா கூட அது அத்தனையுமே வான்காந்தத்திலே பதிவாகின்றது. அதனுடைய விளைவு தான் உலகத்தில் இயற்கை சீற்றங்களாக, போராக, இன்னும் பல்வேறு சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அப்ப பற்றி பிடிக்காம எந்த மாதிரி பிடிக்கக்கூடாது? ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி அப்படின்னு கூட பிடித்த வகை தேவையில்லை. எது வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும். ஏன்னா அந்த உணர்வுகளுக்கு ஆயுள் அரை வினாடி தான். அது அரை வினாடியில் மறைஞ்சிருங்க. திரும்ப மறைஞ்சதை பிடித்து நாம நினைக்கிற காரணத்தெல்லாம் பிடித்த காரணத்தான் இந்த சிக்கலே ஏற்படுதுங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தால் தான் பொருளா நல்லுலகம் ஏற்படும். அடுத்ததாக போதையில தமிழகம் இந்த கால இளைஞர் நினைத்தால் மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கின்றது. இந்த உலக சமாதானத்திற்கு ஒரு திட்டம் போட்ட மாதிரி மகரிஷி மட்டும் இப்போது இந்த காலகட்டத்தில் இருந்தார்னா, முதலாவதாக இந்த இளைஞர்களை மதுவின் பிடியிலிருந்து மீட்பதற்கு ஒரு திட்டமே போட்டிருப்பார். அவருடைய அறிவுக்கு போக முடியல. என்ன செய்வது? வேதனை தான் ஏற்படுகின்றது. 9வது, 10வது, 11வது, 12வது படிக்கக்கூடியவங்கள்ட்ட கூட இந்த பழக்கம் வந்துவிட்டது. அது அடிமையாயிட்டாங்கன்னா அதை அவங்கள கொண்டு வரவே முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணணுங்க? நம்மளுடைய கடமைங்க. வேற யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் பொறுப்பு எடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவருடைய இளைஞர்களை
சரியான முறையில் கண்காணித்து, அதுக்காக சந்தேகப்படக்கூடாது. சரியான முறையில் கண்காணித்து, சரியான முறையில் பேசி, அதற்கு போகாமல் பார்க்கணும். நமக்கு தெரிந்த இளைஞர்களை அதிலிருந்து அவங்கள மீட்டெடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஒரு தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதின்னா ஒரே ஒரு ஆளுடைய அந்த மதுவின் கோரப்பிடிக்கு ஆளாயிட்டாருன்னா கதையே முடிஞ்சது. அந்த குடும்பமே போச்சு. அந்த குழந்தையுடைய எதிர்காலம் போயிடுச்சு, படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு. அப்படியே எல்லாம் இருந்து அந்த குழந்தையினுடைய கருத்தொடரில் இதுவும் தொடர்ந்ததுன்னா சமுதாயம் எந்த மாதிரி சமுதாயம் அமையும்? கொஞ்சம் நாம சிந்தனை செய்வோம். கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்குவோம். நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய குழந்தைங்க மேல அக்கறை கொண்டு இருக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் சிந்தனை செய்து, ஏன்னா எல்லாரும் அது மாதிரி எண்ணங்கள் எண்ணும்போது தான் எங்கேயோ ஒரு ஒரு நிகழ்வு ஏற்படும். அந்த முறையில் அந்த போதை இல்லாத தமிழகத்தை ஏற்படுத்தணும் என்று கூறி, இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி, ஃபேஸ்புக்லேயும் இதை மிக பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்- வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றி ஐயா. அவங்க எப்பயும் போல அந்த மௌனத்துல ஆரம்பிச்சாங்க. மௌனம் கொடுத்து இன்னைக்கு உண்மையிலே இந்த மூவகை காட்சிகள் அப்படின்ற தலைப்பு உண்மையிலே ஐயா அவங்க நம்மளோட மனதை வந்து அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. மக்களுடைய மனதை அப்படியே படம் பிடிச்சு காட்டின மாதிரி இருந்தது. மூவகை காட்சிகள் வந்து புலன் காட்சி, மனக்காட்சி, திரிபு காட்சி, 3 காட்சிகள் இருப்பதை வந்து அப்படியே பார்க்கறது புலன் காட்சி. இங்க பிரித்து பார்க்குது மனக்காட்சி. திரிபு காட்சி வந்து இங்கதான் என்ன வேணாலும் இந்த மனம் வந்து திரித்து திரித்து பார்க்கிறது. இந்த திரிபு காட்சியில தான் மனம் வந்து ஜட்ஜ் பண்ணுது. இந்த நம்ம செய்யக்கூடாத ஒரு வேலை இந்த தப்பு தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு சிக்கல்கள் அங்கதான் உருவாகுது. அப்ப அந்த திரிபு காட்சியில தான் எல்லா ஜாதி மத இன வேறுபாடு எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் திரிபு காட்சிகள் தான். இதுல வந்து ஐயா அவங்க வந்து இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு சொன்னாங்க. 5 புலன்கள் மூலமாக நம்ம இன்பத்தை அனுபவிச்சாலும் முதல் 2ல இருந்தா சிக்கல் இல்லை, அந்த 3வது தான் சிக்கல். அப்ப மனதை கொண்டு அசையும் பொருள்ல நாம வைத்தாக்க திரிபு காட்சி. அப்ப அசையாத சுத்தவெளி மீது துரியாதீத தவம் செய்து அதன் மீது அந்த அசையாத பொருள் மீது மெய்ப்பொருள் மீது மனதை வைக்கும் போது அங்க நன்மை தீமை இன்ப துன்பம் எதுவும் இல்லை. அதன் தன்மையான விருப்பு வெறுப்பற்ற தன்மை நமக்கு கிடைக்கும். இன்ப துன்ப அற்ற நிலையில நாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகா ஐயா அவங்க வந்து 2 உதாரணங்கள் சொன்னாங்க அந்த திரிபு காட்சிக்கு. ஒரு தாய் வந்து குழந்தைய தன்னோட குழந்தைனா எத்தனை குழந்தையா இருந்தாலும் ஒரே மாதிரி அன்பு, ஆனா பிற குழந்தைகள் மீது அன்பு அங்க மாறி போகுது. அதே போல செங்கல்னா நமக்கு கால் வலிக்குதுன்னு திட்டுறோம், தங்க கட்டினா அதை யாரும் பார்க்காம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த திரிபு காட்சியில மனம் எப்படியெல்லாம் இயங்குதுன்ற ஒரு உதாரணம் ஐயா அழகா சொன்னாங்க. அப்ப மகிழ்ச்சியோட அத்தனை பயிற்சிகள் நம்ம சரியா கடைபிடிச்சு அதோட பகவத் ஐயா அவங்களோட கருத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டா இப்ப நம்மோட இயல்பு வந்து ஞான நிலை. அதை வந்து நம்ம அந்த நிலையை அடைய முடியும். அதற்கு துணையாக அந்த மௌனம் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மௌன நிலையில திரிபு காட்சிகள்லாம் வெளியே போயிடும். இப்போ வந்து அதாவது மனதை வந்து நாம எப்பவுமே எதிர்த்து போராடக்கூடாது. மனதை எதிர்த்து போராடாம அந்த வெறுமையான மனதோட யதார்த்தமாக மனம் வந்து பிரவாகமா ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் நம்ம இந்த சமாதானத்திற்கான வேலையை நம்ம குரு மகானோட அந்த எண்ணம் வந்து ஈடேறும். அதற்கான வேலைகளை நாம செய்ய முடியும்னு சொல்லி இறுதியாக அந்த போதை இல்லாத உலகத்துக்கும் நாம செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொல்லி ஐயா அவங்க அழகா நிறைவு செய்தாங்க. மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. ஐயா அவங்களே நம்ம துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். உலக நலத் தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உலக நலத் தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா.
ரொம்ப ஒரு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். முழுமையான ஆழ்ந்த ஒரு சிந்தனைங்க. மறுபடியும் மறுபடியும் இதை வந்து நம்ம போய் கேட்கணும். யூடியூப்ல வந்த அப்புறம் 2 3 முறை மறுபடியும் இந்த சிந்தனை விளக்கத்தை கேட்டு இன்னும் நம்ம தெளிவு பெறணும். நன்றிங்கய்யா. ராஜு மாமா, வாழ்க வளமுடன்ம்மா. நன்றிங்கம்மா. அறிவிப்புகள் சொல்லிட்டு கேள்வி பதில். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். காலை 9 மணி முதல் 10 மணி வரை சித்தர்கள் குழுவில் மௌனம் நடைபெறும். 10:30 மணிக்கு புது யோகா பயிற்சி பயிற்சி நடைபெறுகிறது. 12 மணிக்கு இறை ஆசிரியர்களுடைய பயிற்சியும் சிந்தனை உரையும் இருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். கேள்வி கேட்க நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ். வாழ்க வளமுடன். எல்லாரும் ஐயாவோட ஸ்பீச்ல தெளிவா இருக்காங்கம்மா. கேள்வி யாருக்கும் டவுட் இல்லை போல. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி யாருக்கும் வரலைங்க ஐயா. நிறைவுங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வு நன்றி.